வரன் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய மேட்ரிமோனி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க வரன்களை பார்க்கலாம். பெயர் கஸ்தூரி, வயது 33, ஜாதி இந்துல, தெலுங்கு நாயுடு வகுப்பை சார்ந்தவங்க, ராசி சிம்மம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்த மணமகள். கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா +2 வரையும் படிச்சிருக்காங்க. வேலை நிலை சொந்தமாக ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தோம்னா முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி இவங்களோட கணவர் ஒரு விபத்தில் தவறிட்டதாகவும் அது கவர்மெண்ட் பஸ்ஸில் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டதுனால இவங்களுக்கு அப்போவே 2 லட்ச ரூபா பணம் வந்ததாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஹோட்டலில் வருமானம் மட்டுமே மாதம் 50,000 ரூபாய் வரைக்கும் வரதா சொல்லியிருக்காங்க. அப்படியே இவங்களோட முகவரின்னு பார்த்தோம்னா மயிலாடுதுறையில் வசிச்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க. வசதின்னு பார்த்தோம்னா சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறதாவும் ஒரு 4 பிளாட் வாங்கி வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படியே கையிருப்பில் 50 சவரன் நகை வரைக்கும் பண்ணி வச்சுருக்கிறதாவும் பேங்க் அக்கௌண்ட்டில் 5 லட்ச ரூபா பணம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தை எதுவுமே இல்லை. கல்யாணம் ஆகி 6 மாதத்துலேயே இவங்களோட கணவர் இறந்துட்டாங்க. இவங்க அப்பா அம்மா பாதுகாப்பில் தான் இதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, வரக்கூடிய மணமகன் ஓரளவு படிச்சிருக்கக்கூடியவராக இருக்கணும். வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல, என் கூட சேர்ந்து ஹோட்டலை பார்த்துக்கிட்டாலே எனக்கு சம்மதம். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. என்னை கடைசி வரைக்கும் நல்ல அன்பாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கூடிய ஒரு நல்ல துணையாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. பெயர் கிருத்திகா, வயது 37, ஜாதி இந்துல, தெலுங்கு நாயுடு வகுப்பை சார்ந்தவங்க, ராசி மகரம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்த மணமகள். கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா 10th வரையும் படிச்சிருக்காங்க. வேலை நிலை சொந்தமாக பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மாதமே 50,000 ரூபாய் வரைக்கும் லாபம் வரதா சொல்லியிருக்கிறாங்க. ஆள் வச்சு கடையை மெயின்டைன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்தோம்னா முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இவங்களோட முகவரின்னு பார்த்தோம்னா பாண்டிச்சேரியில் திருவக்கரையில் வசிச்சுட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி இவங்களோட கணவர் வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருந்ததாகவும் இவங்க அது தெரிஞ்சு அவங்கள விவாகரத்து பண்ணிவிட்டு இப்போ தனிமையில் வசிச்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருக்கிறதாகவும் பையனும் இப்போ 10th படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வசதின்னு பார்த்தோம்னா சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறதாவும் 4 ஏக்கரா நிலம் வாங்கி வச்சுங்கிறதா சொல்லியிருக்காங்க. கையிருப்பில் 25 சவரன் நகையும் 5 லட்ச ரூபா பணம் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, வரக்கூடிய மணமகன் ஓரளவுக்கு படித்தவராக இருக்கணும். ஏதாவது ஒரு சொந்த வேலையில் கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு நல்ல மணமகனாக இருக்கணும். என்னையும் என்னோடய பையனையும் கடைசி வரைக்கும் அன்பாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கக்கூடியவராக இருக்கணும். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. குறிப்பாக குடிப்பழக்கம் இல்லாத மணமகனாக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயிலை சென்ட் பண்ணுங்கள். பொண்ணுக்கு ஓகேன்ற பட்சத்தில் நாங்களும் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். நன்றி.